ஒரு முறை சிவன் தவம் செய்ய போயிருந்த போது அன்னை பார்வதி நீராட போகிறாங்க. நீராட போகும்போது தனக்கு காவலாக யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி. உடனே தனது உடம்புல பூசியிருந்த சந்தன விழுதால ஒரு அழகான சிறிய உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுக்குறாங்க பார்வதி. அந்த சிறுவனிடம் நான் நீராடி முடிச்சுட்டு வர வரைக்கும் யாரையும் உள்ள விடாத அப்படின்னு கட்டளையிட்டுட்டு போறாங்க பார்வதி. சற்று நேரத்திலேயே சிவபெருமான் அங்க வராரு. ஆனா வாசல்ல நின்றிருந்த அந்த சிறுவன் சிவபெருமான உள்ள விட மறுக்கிறாரு. தன் வீட்டுக்குள்ளேயே போக விடாம தடுக்கிற அந்த சிறுவன் யாருன்னு தெரியாம சிவன் கோபமடைகிறாரு. இருவருக்கும் இடையே போர் வந்து இறுதியில் சிவபெருமான் தன் சூலாயுதத்தால் அந்த சிறுவனின் தலையை துண்டிக்கிறாரு. நீராடி விட்டு வந்த பார்வதி தேவி தன் மகன் இறந்து கிடப்பதை கண்டு கதறி அழுகிறாங்க. கோபத்தில் அவர் ஆதி சக்தியாக உருவெடுத்து உலகத்தையே அழிக்க முற்படுறாங்க. பார்வதியினுடைய துயரத்தை தீர்க்க சிவபெருமான் முன்வராரு. தனது பூத கணங்களை அழைச்சு வடக்கு திசையில தலை வச்சு படுத்திருக்கும் முதலாவது உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு. பூத கணங்கள் தேடி சென்ற போது ஒரு யானை வடக்கு நோக்கி தலை வச்சு படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. பூத கணங்கள் யானையினுடைய தலையை கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சிவன் அந்த யானை முகத்தை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுக்கிறாரு. அவரே கணபதி, பூத கணங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுறாரு.